ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பட்டுப்பாவடை சட்டைக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து பட்டுப்பாவடை பார்த்திங்கன்னா நவாப்பழ கலரு, நமக்கு வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலரில் வந்துட்டு வயலட் கலரில் இருக்குது. ரொம்பவே அழகான காம்பினேஷனு. அந்த பேபியும் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நான் இதில் இருக்க காம்பினேஷனே போடலான்னு பார்த்தேன். இவங்க வந்து பட்டர்ஃப்ளை கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால பட்டர்ஃப்ளையே வந்துட்டு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பேட்டர்ன் வந்துட்டு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கேட்ட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான். மேலே நெக்கு, சென்டரில் பெல்ட் மாதிரி வர வரைக்கும் மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து புட்டாஸ் வச்சு நம்ம கர்வ் மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் நம்ம வந்து அளவெடுத்து டிசைன் பண்ண போகிறோம். அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா அந்த பீஸு கர்வ் பீஸ் வந்துட்டு இங்கிட்ட ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இது தனியாக மார்க் பண்ணி இதையும் வந்து நம்ம புட்டாஸ் டிசைன் வந்துட்டு பண்ணணும். இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நான் பட்டர்ஃப்ளை வந்து ஒன் சைடாக வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு இன்னொன்று சைடில் வந்துட்டு ப்ளூ கலர் கார்பன் வச்சு நம்ம சிங்கிள் சைடு வரைஞ்சிருக்கதை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஈவனாக டபுள் சைடும் வந்து நமக்கு வந்துடும். அப்படியே டாட்டாக வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அக்யூரேட்டாக அழகாக வரைஞ்சிக்கலாம். இல்லை வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை மோட்டிஃபு அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வரும். அதை அப்படியே வந்துட்டு கூட நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளைலே வந்துட்டு பெரிய பட்டர்ஃப்ளை, சின்ன பட்டர்ஃப்ளைன்னு நான் வந்து ஒரு 2-3 பட்டர்ஃப்ளை வந்து நானே வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ண போகிறோன்ற ஐடியா கிடையாது. ஆனால் வந்து பெருசுலேருந்து சின்னது அந்த மாதிரி ட்ரா பண்ணலாம் அப்படின்ற யோசனையில் தான் வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு எப்படி வந்து அதில் டிசைன் போட போகிறோன்னா, இப்போ நெக் டிசைன் வந்து இங்கே இருக்குது. இடுப்பு பார்ட்டில் தான் வந்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த சைடு ஒரு பட்டர்ஃப்ளை, அப்படியே தலைகீழே ஒன்று அப்படியே வி ஷேப்பில் வந்துட்டு மாற்றி ஒரு 3 பட்டர்ஃப்ளை வர மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பெரிய பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீடியம் சைஸு பட்டர்ஃப்ளையை வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வந்து ஒயிட் கார்பன் வச்சு டைரக்ஷன் மாற்றி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படியே ஒயிட் கார்பன் வச்சு நான் 2 பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டேன். 3வது பட்டர்ஃப்ளை அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கரெக்டாக ஈவனாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சின்ன பட்டர்ஃப்ளையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் அடுத்த மோட்டிஃப் வைக்கணும். இது 1 இன்ச் இருக்குது. அதே மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு வர மாதிரியும் கீழே வந்துட்டு ஈவனாக வந்துட்டு அந்த ஃபெதர் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்பனை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்து இந்த பாண்டா பென்சில், இன்விசிபிள் பென்சில்னு இருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலான எரேசர் ரப்பரை வச்சு அழைச்சோம்னாலே அலைஞ்சிரும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஷார்ப்னர் வச்செல்லாம் சீவணுன்ற அவசியம்லாம் இல்லை. அந்த நூலை இப்படி திருப்பினோம்னாலே, இப்படியே சுற்றிட்டு வந்தோம்னாலே அது அப்படியே ஒவ்வொரு லேயராக வந்து பிரிஞ்சுட்டே வந்துடும். இதை வந்து ஷார்ப் பண்ண தேவையில்லை. பேப்பர் மாதிரி தான் வந்து டைட்டாக சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். இதை சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அழைச்சி காட்டுறேன். அப்படியே வந்து டக்குன்னு அலைஞ்சிரும். நான் இப்போ எல்லா பட்டர்ஃப்ளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கர்வாக வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்வ் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது பட்டர்ஃப்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து நெக் டிசைன் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்ச் பை இன்ச் வந்துட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதோட கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம வந்து நெக்கை டிசைன் பண்ணோம். இப்போது இந்த பட்டர்ஃப்ளை மோட்டிஃபில் சென்டரில் என்ன பண்ணுறோன்னா, மைக்ரோ கட் டியூப் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு லாங்காக ஒரு ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக சென்டரில் கொடுத்துக்கிட்டோம். இப்போது அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலரு.
அப்படியே வந்து கிராஸாக வந்துட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லோடிங் பண்ணிக்கலாம். நடுவில் லோடிங் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக நீளமாக ஒரு லைன் வந்துட்டு நம்ம டியூப்லேயே கொடுத்துட்டோம். இப்போ கிராஸாக வந்துட்டு ஐ ஷேப்பில் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைடாக தான் நம்ம எப்போவுமே வந்துட்டு பீட்ஸாக இருக்கட்டும், டியூபாக இருக்கட்டும், எல்லாமே லோட் பண்ணுறது வந்து ஒன் சைடாக தான் இருக்கணும். டபுள் சைடு நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈவன் ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. கண்ணா பின்னான்னு வந்துட்டு மேலேயும் கீழேயும் அப்படியே வந்துட்டு அந்த பீட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு எப்போவுமே ஒரு டைரெக்ஷனில் நம்ம போட்டுட்டு திரும்ப அகைன் வந்து த்ரெட்டை கொண்டு போயிட்டு திரும்ப அதே டைரெக்ஷன்லேருந்து நம்ம வந்துட்டு பீட்ஸோ இல்லை வந்துட்டு நீங்கள் டியூபோ ஜதோசியோ எதாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் கொண்டு போனால் மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் வந்துட்டு 4 பீட்ஸோ 5 பீட்ஸோ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ முக்கால்வாசி வந்துட்டு ஈவனாக தான் வரும். நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம 1 பீடு 2 பீட்ஸ் வந்து குறைக்கிற மாதிரி வரும் நமக்கு. இப்போ இங்கே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபெதரில் வந்துட்டு நம்ம வந்து கர்தானா டியூப்ஸ் வந்துட்டு பாவாடை சட்டை கலரில் வந்து பாவாடை வந்து என்ன கலரோ அந்த கலரில் நம்ம வந்து டியூப் வந்து எடுத்திருக்கோம். அது அந்தளவுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு இந்த கலரில் தெரியல, நவாப்பழ கலர் வந்து தெரியல. அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி 2 சைடும் வந்துட்டு விவியாக வந்து சிங்கிள் நாட் போட்டு நம்ம ஒரு சைடாக வச்சுட்டு அதில் ஸ்டோன்ஸு, சுகர் பீடு கோல்டு கலரு, அப்புறம் வந்து டியூப் பீட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வச்சு நம்ம வந்து பளிச்சுன்னு அந்த கலரை எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இப்போ ஃபுல்லாக வந்து சிங்கிளாக வந்து 2 சைடும் அவுட்லைனில் போடாமல் உள்ளுக்கு ஒன்று வெளியில் ஒன்று இந்த மாதிரி கிராஸாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே வந்து டியூபாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து சிங்கிள் பீடில் மாட்டி விட்டுடலாம். நீங்கள் வந்து கர்தானா டியூப்ஸில் அந்த மாதிரி மாட்டி விட்டீங்க அப்படின்னா கட் ஆயிரும் த்ரெட்டு. அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம நாட் போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. ரொம்ப எட்டி போட வேணாம், கொஞ்சம் வந்துட்டு க்ளோஸாகவே வந்து 2 சைடும் போட்டுட்டு இப்போ நான் இதோட வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து கிளிப் ஸ்டோனு 4 சைடும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். 2 சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த 2 சைடு. அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். டபுள் சைடு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது லூஸ் கொடுத்துரும், மாட்டும் நமக்கு. இப்போ 4 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும். நமக்கு டிசைன் வந்து எந்த அளவுலேயும் பாதிக்காது. இப்போ 2 சைடு போட்டு லாக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து அடுத்த 2 ஹோலில் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கை ஊசிலையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாற்றி அதே மாதிரி 2 சைடும். இது எப்படி ஐடியானா, நம்ம வந்து இப்போ தீபாவளிக்கு வந்துட்டு டிசைன் பண்ணுறோமா, அது எப்படி வந்துட்டு நமக்கு அந்த புஸ்வானெல்லாம் வந்து அப்படியே சதுரி விட்ட மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு க்ளோ கிடைக்கும்ல, அது மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியாவில் வந்துட்டு பண்ணது தான். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சுக்கலாம், அப்புறம் வந்துட்டு டியூப் பீட்ஸு, அப்புறம் அங்கங்கே வந்துட்டு சுகர் பீட்ஸு இதெல்லாமே வைக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த லுக் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பாவாடை கலரில் மட்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு அது லுக்காக எடுக்க மாட்டேங்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீடு வந்து அங்கங்கே வைக்கிறோம். சிங்கிள் நாட்டில் நம்ம அப்படியே மாட்டி விட்டுடலாம். டியூப்பில் மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் நமக்கு நாட் போடுறதுனாலும் ஓகே, இல்லை இதில் அப்படியே மாட்டி விடுறதுனாலும் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அங்கங்கே மாட்டி விட்டுட்டு அடுத்தது வந்து
மைக்ரோ கட் டியூப் வந்துட்டு 2-3 எடுத்துக்கணும். சிங்கிளாக போடாமல் ஒரு 2-3 நம்ம வந்து போடுற மாதிரி அடுத்தது வந்து ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் சிங்கிளாக தான் போட்டேன். ஆனால் வந்துட்டு ஒரு 2-3 போட்டோம்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அடுத்தது வந்து 2 டபுளாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. 2 சைடும் அதே மாதிரியே விவியாக வந்துட்டு கான்செப்டில் நமக்கு கேப் இருக்க இடத்துலலாம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளோட கான்செப்டை 2 சைடும் வந்துட்டு ஈவனாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். விவி டைரக்ஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எந்த மெட்டீரியல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர்ஸ் நிறையா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கர்தானா டியூப்ஸு இல்லை வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கூட நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் வேறு கலர்ஸில். 2-3 நம்ம வந்து இப்படி வைக்கிறப்போ இன்னுமே வந்து சீக்கிரமாக அந்த ஸ்பேஸ்லாம் வந்து அடைஞ்சிடுது. அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நமக்கு வந்துட்டு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன நமக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா நாட் அங்கங்கே நாட் போட்டு தான் அடுத்த ஒர்க்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். கை ஊசியில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிசைனை. நம்ம ஜரியில் போடுற ஸ்டிச்சஸ் மட்டும் ஆரி ஒர்க்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாமே கை ஊசியில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஹேண்ட் நீடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட்டர்ஃப்ளை ஃபெதரில் வந்து நெருக்கமாக நமக்கு கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ஒன் சைடு ஃபுல்லுமே நம்ம வந்து டியூப் அங்கங்கே வந்துட்டு கிராஸாக வந்து 3 எடுத்து விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் போடும்போது நமக்கு நாட்டு வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அழகாக அதை வந்து கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து நீங்கள் வந்து கீழே இழுத்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வச்சோம்னா நமக்கு அது வந்து கரெக்டாக அந்த ஃபெதர் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஒர்க் முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டோனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கோல்டு சரி யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து வெறும் செயின் ஸ்டிச் மாதிரி போடாமல் கிராஸாக வந்து ஃபில்லிங்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். கிராஸாக வந்து அந்த ஃபெதருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு ஃபில்லிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வந்துட்டு அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப பட்டையாக போட வேண்டாம். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஃபில்லிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது A1 மம்தா பிராண்ட் சரி வந்து யூஸ் பண்ணுங்கள், கோல்டு சரி. அது வந்து நல்லா நம்ம ஃபில்லிங்ஸ்க்கெலாம் மெஜ்ஜாகி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கதே தெரியாது, த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து டயால்ஜி பிராண்ட் போட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுமே பளிச்சுன்னு தெரியும். அப்போ வந்து நமக்கு அந்த ஃபில்லிங்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால் A1 மம்தா பிராண்ட் வந்து சரி வந்து ஃபில்லிங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த ஃபில்லிங்ஸ் போட்டாச்சு. இப்போது அடுத்தது வந்துட்டு கீழே வந்துட்டு வெறும் செயின் லைன் மட்டும் 2 லைனுக்கு வந்து கொடுத்துக்குறோம். நம்ம வந்து சரியில் செயின் ஸ்டிச் போட்டாலுமே எந்த அளவுக்கு நம்மளால் வந்து மைன்யூட்டாக குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிசைன்ஸ்லலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஒர்க்கோட குவாலிட்டி வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நம்ம பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்க அப்படின்னா அதோட லுக்கே வந்து நமக்கு கொஞ்சம் டம்மியான மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம செயின் ஸ்டிச்சாக இருந்தாலுமே கவனமாக வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் மைன்யூட்டாக குட்டியாக ஸ்டிச்சஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து இங்கே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டரில் வந்துட்டு டியூப் போட்டிருக்கிறதுக்கும் நம்ம வந்து டபுள் லைன் செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம வந்து கிராஸாக வந்துட்டு சென்டரில் வந்து லோடிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதை முடிச்சிருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அன்ஈவனாக ஷேப் வந்துடும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதிலே டபுள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுல எதுவும் ஷேப் வந்து லைட்டாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்ம ட்ரா பண்ண லைனை தான் பேஸாக வச்சுக்கணும். நம்ம பீட் போட்ட லைனோ டியூப் போட்ட லைனையோ வந்து நீங்கள் வந்து அடையாளமாக வச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஷேப் மாறிடும். இப்போ மேலே வந்து நம்ம வந்து
ஒரு மீடியம் ஷேப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு கொடுக்குறோம். உள்நோக்கி எப்போவுமே எண்டு நாட் போடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வெளியில் நாட் போடாதீங்க, உள்நோக்கி பீடு லைன் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே தான் நம்ம வந்து குத்தி நமக்கு வந்து நாட் போடணும். அதான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 3 டியூபோ இல்லை வந்துட்டு 4 டியூபோ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு கண்டினியூஸாக வந்து அப்படியே கிராஸாக வந்து லோடிங் கொடுக்கணும். இதுவுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜரியில் தான் கொடுக்குறேன். ஜரி வந்து நல்லா தின் ஜரி தான். மம்தா பிராண்ட் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாகவும் இருக்கும். நமக்கு வந்து டியூபாக இருக்கட்டும் பீட்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக லோட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு ஏன்னா நிறைய நம்ம வந்து ஜரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜரியிலே வந்துட்டு டியூபு இதெல்லாம் வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நிறைய நம்ம வந்து பீட் ஒர்க்கு அதுதான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு த்ரெட்டு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபுல்லாக வந்து கிராஸாக வந்துட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். போட்டுட்டு நடுவில் கேப் இருக்கிறதுல வந்து நம்ம சரி லைன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து லைட் கேப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி ஓட்டையாக லைட்டாக ஒரு இது இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து சரியில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து டியூப்பில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல லைட்டாக கேப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து தான் அதை கவர் பண்ணணும். அடுத்தது இங்கே சுகர் பீடு, கர்தானா கலர் பீடு, அகைன் வந்து ஒரு சுகர் பீடு, இதையும் வந்து கிராஸ் ஃபில்லிங் தான் வந்து நம்ம இந்த ஃபெதர் கீழே வந்து கொடுத்துக்குறோம். கிராஸாக வந்து கிராஸாக ஃபில் பண்ணுறது பெருசு கிடையாது. இப்போது ஒரே டைரெக்ஷனில் இதை வந்து இப்போ கரெக்டாக வந்து மேலே கொண்டு போகிறேன். இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். திரும்ப அகைன் வந்துட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு கர்தானா பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் இதே வந்துட்டு மேலேயும் வந்துட்டு நம்ம கோல்டு டியூப்பு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயும் சேம் இதே ரிப்பீட்டடாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சேம் அதே தான், சுகர் பீடு, கர்தானா பீடு, திரும்ப சுகர் பீடு, கலர் பீடு. நம்ம வந்து பட்டுப்பாவோட சட்டையோட பாவாடை கலர்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கனால இதுவும் டார்க் கலரில் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு பெருசாக எடுக்காது. ஆனால் அந்த கலரும் ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பொறுமையாக வந்து கிராஸாக போடுறத வந்து கரெக்டாக எப்போவும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஒரே டைரெக்ஷனில் பண்ணோம்னாலே உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். 2 சைடும் வந்துட்டு பீடை மாட்டி 2 சைடும் மாற்றி போட்டிங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் தூக்கிக்கிட்டு நிற்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அங்கங்கே வந்து சதறி விட்ட மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து சிங்கிள் நாட் மாதிரி அப்படியே மாட்டி விட்டுடலாம். அங்கங்கே வந்துட்டு ஒரு தீபாவளி எஃபெக்ட் வேணும்ல, அதை அப்படியே பீடில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியா. நல்லா வந்து ஒரு ஜிக்ஸாக்காக வந்துட்டு அங்கங்கே நம்மளே வந்து பீட்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த கொம்பில் வந்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோன்ஸு அட்டாச் பண்ணுறோம். அப்படியே வந்து மைக்ரோ கட் டியூப் வந்துட்டு கோல்டு கலர் யூஸ் பண்ணுறோம். சுற்றி சிங்கிளாக போட்டால் தான் வந்துட்டு அழகாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளாக வந்து சரியிலேயே வந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்துட்டு சேம் அதே தான்.
இப்போ கடைசியாக முடித்ததுக்கப்புறம் 4 சைடு ஸ்டிச் பண்ணுறதுனால 2 சைடு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போது 4 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடு வந்துட்டு சேம் அதே மாதிரியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஈவனாக நம்ம அந்த சைடு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரியே தான் நம்ம இங்கிட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபெதரை முடிச்சாச்சு. கீழே என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல 3 கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு மீடியம் சைஸு, ஒரு பெரிய சைஸு, ஒரு மீடியம் சைஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போது இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து 2 சுகர் பீடாக நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். அதுவும் எப்படின்னா 8 மாதிரி அப்படியே வந்துட்டு சின்ன ஸ்டோன்லேருந்து அப்படியே பெரிய ஸ்டோனுக்கு வளைச்சி கொண்டு போகிறோம். அடுத்தது சின்ன ஸ்டோனு அப்படியே 8 மாதிரி வளைச்சி ஆப்போசிட் டைரக்ஷன் வேவ் மாதிரி நம்ம போயிட்டு அப்படியே வந்து வளைச்சி நம்ம 8 போடுற மாதிரி அப்படியே சிக்கு கோலம் மாதிரி நம்ம வந்து ஸ்டோனை சுற்றி அப்படியே வந்துட்டோம் அப்படின்னாலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 8 மாதிரி இப்படி வளைக்கிற இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் வந்துட்டு ஒன்று போட்டுட்டு அப்புறமேட்டு பீட்ஸ் போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போது 2 பீடு போட்டாச்சு. அகைன் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு கொண்டு வரும்போது ஒரு செயின் ஸ்டிச்சு கிராஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து பீடு கிராஸ் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்தது கிராஸ் பண்ணுறோம். இப்போ இன்னும் ஒரு 2 பீடு போட்டோம் அப்படின்னா எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோ கட் டியூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேமாக நம்ம வந்துட்டு ஈவனாக போடணும், கிராஸாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். நம்ம சில பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக பண்ணுவீங்க, அப்புறம் அப்படி இப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடும். அது வந்துட்டு ரொம்பவே அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங்கை வந்து கெடுத்துரும். எந்த இடத்துல ஷேப் மாறுதோ அந்த இடத்துல எத்தனை தடவை உங்களுக்கு ஷேப் மாறினாலும் அவுத்துட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து கிராஸாக போட பழகுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் லுக் வந்துட்டு நீட்டாக இருக்கும். கிராஸாக ஒரே டைரெக்ஷனில் எடுக்கிறோம். 3 டியூப் எடுத்தோன்னா 3 டியூபே கண்டினியூஸாக எடுக்கிறோம். 4 டியூப்னால் 4 டியூப் கண்டினியூஸாக அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். 2 சைடுமே வந்து கீழே மேலே அந்த ஃபெதரை சுற்றியுமே நம்ம வந்து கட்டான டியூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரோ கட் டியூபு இந்த சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். பாய்.